சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 24, 2025. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. யோபு. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? மனுஷனை நோக்கி, இதோ, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனைச் சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனைச் சிட்சிக்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. உபாகமம். இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யாக்கோபு. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளைச் சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே. உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தானியேல். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சவுக்கியமுள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னாலும் அதின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். ஆனால் கடைசியில் தானியேல் எனக்கு முன்பாக வந்தான். அவனுக்கு முன்பாக நான் கனவைச் சொன்னேன். பின்னர் டேனியேல் பதிலளித்தார் மற்றும் கூறினார், நீ பார்த்த மரம், அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தான். உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும், உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லைபரியந்தமும் எட்டியிருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்து மரத்தை வெட்டி அழித்துவிடு என்று ஒரு காவலாளியும் பரிசுத்தவானும் கூறுவதை ராஜா கண்டான். ராஜாவே, அதின் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளுமட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியைச் செய்து உமது பாவங்களையும்
சிறுமையானவர்களுக்கு இரங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். 12 மாதம் சென்ற பின்பு, ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும். யோவான். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினாலுண்டானவைகளல்ல, அவைகள் உலகத்தினாலுண்டானவைகள். உலகமும் அதின் இச்சையும் ஒழிந்துபோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எபேசியர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்குச் சாட்சியாகச் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. தீமோத்தேயு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ரோமர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லாம் எல்லையற்ற மனமும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடே ஆகும். ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார். கிறிஸ்தவ அறிவியலில் முதல் கடமை கடவுளுக்கு கீழ்ப்படிவது, ஒரு மனதை கொண்டிருப்பது, உங்களைப் போலவே இன்னொருவரை நேசிப்பது. நம் கீழ்ப்படிதலை கோருபவர் யார்? வேதத்தின் மொழியில், பரலோக படையிலும் பூமியின் குடிகளிலும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர். அவருடைய கையை தடுக்கவோ அவரை நோக்கி
நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லவோ ஒருவரும் முடியாது. தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதல், பாசம் மற்றும் வலிமையை சரியாக கோருகிறது. குறைந்த விசுவாசத்திற்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது. தவறுக்கு அடிபணிவது சக்தியை இழப்பதை தூண்டுகிறது. முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கிறிஸ்தவ அறிவியலில் சத்தியத்தை மறுப்பது ஆபத்தானது. அதே சமயம் சத்தியத்தையும் அது நமக்கு என்ன செய்துள்ளது என்பதையும் நியாயமாக ஒப்புக்கொள்வது ஒரு பயனுள்ள உதவியாகும். பெருமை, மூடநம்பிக்கை அல்லது ஏதேனும் பிழை பெறப்பட்ட நன்மைகளை நேர்மையாக அங்கீகரிப்பதை தடுத்தால் அது நோயுற்றவர்களின் மீட்புக்கும் மாணவரின் வெற்றிக்கும் தடையாக இருக்கும். மனித நோக்கங்களின் அங்கீகரிக்கப்பட்ட இருப்பிடம் மரண மனம். அது பொருள் கருத்துக்களை உருவாக்கி உடலின் ஒவ்வொரு முரண்பாடான செயலையும் உருவாக்குகிறது. செயல் தெய்வீக மனதிலிருந்து தொடங்கினால் செயல் இணக்கமானது. அது தவறான மரண மனதிலிருந்து வந்தால் அது முரண்பாடானது மற்றும் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றில் முடிகிறது. அந்த இரண்டு எதிர் ஆதாரங்களும் ஒருபோதும் ஊற்று அல்லது நீரோட்டத்தில் கலக்காது. சரியான மனம் பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறது, ஏனென்றால் கடவுள் மனம். அபூரணமான மரண மனம் அதன் சொந்த ஒற்றுமைகளை வெளிப்படுத்துகிறது, அதில் ஞானி எல்லாம் மாயை என்றார். பைத்தியக்காரத்தனத்திற்கு சிகிச்சையளிப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் பெரும்பாலான நோய்களை விட இது பிழையை எதிர்க்கும் உண்மையின் நல்லெண்ணச் செயலுக்கு எளிதில் வழிவகுக்கிறது. பைத்தியக்காரத்தனத்தை குணப்படுத்துவதில் பயன்படுத்தப்படும் வாதங்கள் மற்ற நோய்களைப் போலவே உள்ளன, அதாவது பொருள், மூளை, மனதை கட்டுப்படுத்தவோ அல்லது சீர்குலைக்கவோ, துன்பப்படவோ அல்லது துன்பத்தை ஏற்படுத்தவோ முடியாது. மேலும் உண்மையும் அன்பும் ஒரு ஆரோக்கியமான நிலையை நிலைநாட்டும், மரண மனதையோ அல்லது நோயாளியின் சிந்தனையையோ வழிநடத்தும் மற்றும் நிர்வகிக்கும். மேலும் டிமென்ஷியா, வெறுப்பு அல்லது வேறு ஏதேனும் முரண்பாடு என அழைக்கப்படும் அனைத்து பிழைகளையும் அழிக்கும். தெய்வீக அன்பு மனிதனை திருத்தி ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கொள்கை மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. கடவுள் அவர் அளிக்கும் ஞானத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் அல்ல. அவர் கொடுக்கும் திறமைகள் நாம் மேம்படுத்த வேண்டும். நாம் மோசமாகச் செய்த அல்லது செய்யாமல் விடப்பட்ட வேலையை மன்னிக்கும்படி அவரை அழைப்பது, மன்னிப்பு கேட்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. பின்னர் குற்றத்தை மீண்டும் செய்ய நாம் சுதந்திரமாக இருப்போம் என்ற வீண் கருத்தை குறிக்கிறது. பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பாவத்தில் உள்ள ஒவ்வொரு இன்பமும் அதன் வலிக்கு சமமானதை விட அதிகமாக இருக்கும். பொருள் வாழ்க்கை மற்றும் பாவத்தின் மீதான நம்பிக்கை அழிக்கப்படும் வரை பரலோகத்தை அடைய இருப்பின் இணக்கம், இருப்பின் தெய்வீக கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நம்மை சோதனையிலிருந்து விடுவிக்க அவசரப்படுவதில்லை, ஏனென்றால் அன்பு என்பது நாம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம் என்பதாகும். துன்பத்தினாலோ அல்லது அறிவியலினாலோ மனிதகுலம் விரைவில் அல்லது பின்னர் கடக்க வேண்டிய பிழையை நம்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புலன்களின் பிழைகளை நீக்க முயற்சிப்பதில் அனைத்து பிழைகளும் இறுதியாக சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்தப்படும் வரை ஒருவர் முழுமையாகவும் நியாயமாகவும் அதிகபட்ச தொகையை செலுத்த வேண்டும். பாவத்தின் கூலியைச் செலுத்தும் தெய்வீக முறை ஒருவரின் முணுமுணுப்புகளை அவிழ்த்து புலனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் எவ்வாறு பிரிப்பது என்பதை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதை உள்ளடக்கியது.
துன்மார்க்கன் தன் நேர்மையான அண்டை வீட்டாரை ஆள்பவன் அல்ல. தவறில் வெற்றி என்பது சத்தியத்தில் தோல்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலின் குறிச்சொல் வேதபூர்வமானது. துன்மார்க்கன் தன் வழியையும் அநீதியானவன் தன் எண்ணங்களையும் கைவிடட்டும். நமது முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த நமது பாசங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன, யாருக்கு நாம் கடவுளாக ஒப்புக்கொள்கிறோம், கீழ்ப்படிகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு நமக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் உண்மையானதாகவும் மாறினால் பொருள் பின்னர் ஆவிக்கு அடிபணிகிறது. நாம் பின்பற்றும் பொருட்களும் நாம் வெளிப்படுத்தும் ஆவியும் நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. மேலும் நாம் எதை வெல்கிறோம் என்பதை காட்டுகின்றன. ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையை பகுத்தறிதல். புரிதல் என்பது உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையிலான எல்லைக்கோடு. ஆன்மீக புரிதல் மனதை, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு வெளிப்படுத்துகிறது மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து விஷயங்களின் யதார்த்தமாகும். புரிதல் என்பது கடவுளின் ஒரு குணம். இது கிறிஸ்தவ அறிவியலை அனுமானத்திலிருந்து பிரித்து உண்மையை இறுதியாக்கும் ஒரு குணம். தெய்வீக அறிவியல் ஒரு மனம் இருக்கிறது என்ற சுருக்கமான கூற்றை பின்வரும் சுய தெளிவான கூற்றின் மூலம் விளக்குகிறது. கடவுள் அல்லது நல்லது உண்மையானது என்றால் கடவுளைப் போன்ற தீமை உண்மையற்றது. மேலும் உண்மையற்றவற்றுக்கு யதார்த்தத்தை கொடுப்பதன் மூலம் மட்டுமே தீமை உண்மையானதாக தோன்ற முடியும். கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு மனம் மட்டுமே உள்ளது. ஒரே தந்தை கடவுள் கூட இருந்தால் மனிதனின் முழு குடும்பமும் சகோதரர்களாக இருக்கும். ஒரே மனமும் அந்த கடவுளும் அல்லது நன்மையும் இருந்தால் மனிதனின் சகோதரத்துவம் அன்பு மற்றும் உண்மையால் ஆனது. மேலும் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையை கொண்டிருக்கும். கடவுள் மற்றும் மனிதனின் உறவுகள் தெய்வீக கொள்கை மற்றும் யோசனை அறிவியலில் அழிக்க முடியாதவை. மேலும் அறிவியல் எந்த விலகலையும் அல்லது நல்லிணக்கத்திற்கு திரும்புவதையும் அறியாது. ஆனால் கடவுளும் அவர் படைக்கும் அனைத்தும் சரியானவை மற்றும் நித்தியமானவை. அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும்படி தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு.
ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.